இறை நம்பிக்கை இல்லை, ஜாதகத்து மேல நம்பிக்கை இல்லை, கிரகம் தோஷம் இதுல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயன்படாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஜாதகம் இந்த தோஷம் இதெல்லாம் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு பயன்படும். ஸோ வந்து வீடியோவை முழுசா பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். பங்குனி மாதத்துல வந்து வீடு வந்து குடி போகலாமா, இல்ல வந்து வீடு வந்து கட்டலாமா, வீடு லேண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்கும். அதற்கான வீடியோ பதிவு தான். அதுக்கு முன்னாடி நான் ஒரு தெளிவான விஷயம் சொல்லிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்துல அதாவது ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். மற்ற மதத்துல வந்து இதை வந்து பண்ணலாமா, மற்ற மதத்துல வந்து செய்யறாங்களே, அவங்களாம் வந்து வீடு குடி போறாங்களே, அவங்களாம் இப்ப என்ன நல்லா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டா அது வந்து அவங்களுடைய நம்பிக்கை, இது வந்து நம்மளுடைய நம்பிக்கை. உங்களுக்கு இறை நம்பிக்கை இல்லை, நீங்க எந்த மதத்தையுமே பின்பற்றல அப்படின்னா நம்ம வந்து இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா மூட நம்பிக்கையை திணிக்கிறதுங்கிறதும் நம்ம நம்பிக்கையை அடுத்தவங்க மேல திணிக்கிறதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது. இது வந்து இந்து மதத்துல பின்பற்றக்கூடிய ஒரு ஆன்மீக வழிபாடு. இது வந்து நம்பப்படுற ஒரு விஷயம் தான். இதுல நம்பிக்கை இருக்கவங்களுக்கு நம்ம அதாவது கோவில்ல போய் நம்ம வந்து சாமியை வந்து சாமியா பார்த்தா நமக்கு சாமி, அதே வந்து கல்லா சொல்றவங்களுக்கு அது வந்து கல்லு தான். சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இல்ல சாமி தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம கண்ணுக்கு அவங்க தெரியுறாங்கன்னா நம்ம கும்பிடுறோம். மத்தவங்க கண்ணுக்கு தெரியாதவங்களுக்கு கல்லுன்னா அவங்க கல்லாவே நினைச்சுக்கிட்டோம், அதுவும் வந்து உருவம் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடணும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ வந்து நம்ம நேரா வந்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இப்ப வாஸ்து பகவான் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஏன் பங்குனி மாதத்துல வந்து நம்ம வந்து வீடு வந்து குடி போக கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வாஸ்து பகவான் யாருங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாஸ்து பகவான் அப்படிங்கிறது ஒரு பூத வகையை சேர்ந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரக்கனோட வியர்வை துளியிலிருந்து உருவான ஒரு பூதம். இந்த பூதம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உருவாச்சு அப்படின்னா, அந்த அரக்கன் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானோட சேர்ந்து போரிட வந்து சிவபெருமானை கூப்பிடும் போது சிவபெருமானும் அந்த அரக்கனும் போரிட்டு இருக்கும் போது அந்த அரக்கனின் வியர்வை துளியிலிருந்து வந்த ஒரு துளி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூதமா வந்து உருவானுச்சு. அந்த பூதம் வந்து பாத்தீங்கன்னா பசியால வந்து பாத்தீங்கன்னா எல்லா உயிரினங்களையும் அழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த அரக்கனையும் சேர்த்து அதை சாப்பிட்டுருச்சு. அவ்வளோ கோர பசியா இருந்த போது சிவபெருமான்ட்டையும் பிரம்மாட்டையும் போய் முறையிடும் போது பிரம்மா வந்து என்ன வரம் கொடுத்தாரு அப்படின்னா, நீ வந்து உனக்கு வந்து பூமி பூஜை அதாவது வீடு கட்டும் போது யாராவது நிலத்தை வந்து பறிக்கிறாங்க அப்படிங்கும் போது அதுக்கு வந்து உணவு வச்சு படைப்பாங்க பூமாதேவிக்கு, அந்த உணவுகளை வந்து நீ வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்தாங்க. இந்த பூதம் தான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து பகவான் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இந்த வாஸ்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிலத்தை குறிக்கிற ஒரு சொல்லுதான் இந்த வாஸ்துங்கிறதுக்கு அர்த்தம். இந்த வாஸ்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா 4 மாதங்கள் வந்து கண் விழித்திருக்க மாட்டார். அது என்னென்ன மாதம் அப்படின்னா மார்கழி, புரட்டாசி, பங்குனி, ஆனி. இந்த 4 மாதங்கள்ல வந்து விழித்திருக்க மாட்டார். இந்த விழித்திருக்காத நேரத்துல நம்ம போய் புதுசா வந்து ஒரு நிலம் வாங்கி அதை வந்து நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னா நம்ம படைக்கப்படுற உணவுகள் எதுவுமே அந்த வாஸ்து பகவானை போய் சேராது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சில தோஷங்கள் வந்து நமக்கு ஏற்படும். அப்படிங்கிறனால அந்த நாள்ல வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மார்கழி மாதம் அப்படின்னு நமக்கு பீடை மாதம் சொல்றதே தப்பு. பீடு மாதம் தான் அது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு மாதம் தான். கடவுளை வழிபாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அந்த இறை மாதம். அதே மாதிரிதான் புரட்டாசியும், அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பங்குனி மாதமும் நல்ல வந்து ஒரு ஆன்மீகத்துக்குரிய ஒரு மாதம் தான். ஸோ அதனால வந்து நிறைய வந்து தெய்வங்களுக்கு வந்து திருமணம் நடந்த ஒரு அற்புதமான மாதம். ஸோ அந்த மாதங்கள்லாம் நம்ம இறை வழிபாட்டுக்கு தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சாச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வாஸ்து பகவான் வந்து அந்த 4 மாதங்கள்ல முக்கு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முக்கு மாதத்துல கண் விழித்திருக்க மாட்டார். அப்படிங்கறதுனாலதான் நம்ம வந்து முதல்ல வந்து பூமி பூஜை அப்படிங்கிறது போட மாட்டோம், வீடு கட்ட தொடங்க மாட்டோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன், ஆன்மீக ரீதியான ரீசன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலம் வந்து நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நீங்க பண்ணலாம். நல்ல நாள் பார்த்து நீங்க வந்து வளர்பிறையில நீங்க வந்து பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா நம்ம லேண்ட போய் பூஜை போடும்போது நம்ம உணவு படைக்கும் போதுதான் வாஸ்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து நம்மளால வந்து படைக்கிற பொருளை சாப்பிட முடியாதே தவிர மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம மற்ற மதத்துல வந்து இப்படிலாம் இல்லையே, நம்ம ஏன் இந்த மதத்துல மட்டும் இப்படி சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பூமியை வந்து நம்ம சாமியா வந்து கும்பிடுற ஒரு பழக்கம் நம்மள்ட்ட இருக்கு. பூமாதேவி நம்ம சொல்றோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசிக்காவே பாத்தீங்கன்னா ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் ஆடினா கூட முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுவோம். அந்த நமஸ்காரம் எதுக்காக அப்படின்னா, நான் வந்து உன்னை மிதிச்சு ஆடுறேம்மா, நான் என்னை பொறுத்துக்கோ, நான் தாங்கி என்னை வந்து தாங்கி பிடிக்கிறது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு பூமாதேவி தொட்டு வணங்குறது தான் அதோட அடிப்படையான ஒரு சாஸ்திரம். அதே மாதிரிதான் நம்ம பூமியை வந்து நம்ம வந்து பறிச்சு அவங்க மேல அந்த இருக்க தாவரங்கள் உயிரினங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓரளவு அழிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு வீடே வந்து கட்ட முடியும். அப்ப அவங்களுக்கு நம்ம அனுமதி வாங்கிட்டு பூமாதேவிட்ட அனுமதி வாங்கிட்டு நம்ம வந்து படைக்கப்படுற உணவுகளை ஒரு பூதத்துக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு, அதாவது வாஸ்து பகவான் கொடுத்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம். அந்த வீட்டுல நம்ம சந்தோஷமா சுபிக்ஷமா இருக்கணுங்கிறதுக்காக இந்து அந்த மதத்துல வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள், நம்ம மதத்துல சில விஷயங்கள் இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதில் ஃபாலோ பண்ணலாம். நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இல்லை எல்லாத்துக்குமே இதே நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னா, உங்களுக்கு எல்லா நாளுமே ஒரே நாள் தான் அப்படிங்கிற போது நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ நம்புறவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வாஸ்து பகவான்னா யாருன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமான்னா பண்ணலாம். ஏன் வந்து நம்ம வந்து அன்னைக்கு வந்து பூமி பூஜை போடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. இதே வந்து நம்ம வந்து ஒரு வாடகை வீட்டுல இருக்கோம், வேற ஒரு வாடகை வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்டா, அந்த வீடு பழைய வீடா இருந்தா கண்டிப்பா நீங்க போகலாம். ஏன்னா அதுல வந்து கிரகப்பிரவேசம் பண்ணியிருப்பாங்க, பால் காய்ச்சிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதனால எந்த தவறும் கிடையாது. நீங்க லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஒரு பழைய வீட்டுல இருந்து இன்னொரு பழைய வீடு, கட்டப்பட்ட பழைய வீட்டுக்கு நீங்க வந்து மாத்தலாம். ஆனா புதுசா வந்து ஒரு வீட்டுக்கு போய் பால் காய்ச்சறது, பூமி பூஜை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நில சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் வந்து பண்றதுங்கிறது கூடாதுன்னு சொல்றாங்க பெரியவங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நிதர்சனம். அதுக்காக வந்து வீடே குடி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இப்ப நீங்க ஒரு கடையே வச்சிருக்கீங்க, அது வந்து நல்லபடியா வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த ஓனர் வந்து இப்பதான் வந்து மாத்தணும்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம அதுக்காக வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஏற்கனவே கட்டப்பட்ட, அந்த ஏற்கனவே ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க கண்டிப்பா. அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம மாத்தி இருக்கிறதுங்கிறது எந்த தவறும் கிடையாது. பொத்தாம் பொதுவா நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஆராயாம நம்ம அப்படியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்ககிட்ட நான் சொன்னேன். உங்களுக்கு இதுல நம்பிக்கை இருந்தா நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அது வாஸ்து தோஷம் இல்லாம நல்லபடியா வந்து நடக்கணும், நல்லபடியா அதை வாழணும், நம்ம தலைமுறைகள்லாம் நல்லபடியா வாழ்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பூமி பூஜை போடுறோம். நிறைய வந்து யாகம் வளர்க்குறோம், கணபதி ஹோமம் பண்றோம், எல்லாமே பண்றோம். நவகிரக தோஷம் இருந்தா அதை நீங்கணுங்கிறதுக்காக நவகிரகங்களுக்கு பூஜை பண்றோம். இந்த மாதிரி நிறைய பூஜைகள் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. சில பேர் சத்யநாராயண பூஜை கூட பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்கவுங்க சென்டிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பண்ணுவாங்க. ஆனா எல்லாருமே பூமி பூஜைங்கிறது கண்டிப்பா நம்ம லேண்ட் வாங்கணும்னு வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பா பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது நம்ம இதுல கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கிட்டு, சரி இந்த ஒரு மாசம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த மாசம் பண்ணிக்கலாம். நாளெல்லாம் குறிச்சிட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுட்டு பால் காய்ச்சறது, அந்த நிலம் வந்து பூஜை போடுறது, இதெல்லாம் வந்து தள்ளி போட்டு நம்ம அந்த வளர்பில நல்லா பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு நான் சொல்றது. மற்றபடி எனக்கு எதுலையுமே நம்பிக்கை இல்லைம்மா, எனக்கு எல்லா நாளுமே ஒண்ணுதான், எல்லா கடவுளும் எனக்கு ஒண்ணுதான், எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, அவர் பாத்துக்குவார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா அது வந்து உங்களுடைய மனது சொல்றதை கேளுங்க. எப்பவுமே நம்ம 1000 பேர் 1000 விஷயம் சொன்னாலும் நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்கும் போது அது வந்து நமக்கு வந்து முடிவு தப்போ ரைட்டோ அதுக்கு நம்மளே பொறுப்பெடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். பங்குனி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடே குடி போக கூடாதுன்னு கிடையாது. கடை வந்து பால் காய்ச்சி கடை வந்து தொழில் நடத்தலாம் அப்படிலாம் கிடையாது. புதுசா பூமியில நம்ம பூமியை பறிச்சு ஒரு பூஜை போடாம நம்ம வந்து கட்டணம் வந்து எழும்பக்கூடாது இந்த 4 மாதங்கள், அதாவது 3 மாதங்கள்ல. அதுதான் வந்து இந்த வீடியோ 13 சொல்றேன். உங்களுக்கு என் கருத்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. அப்பதான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். முருகப்பெருமானுடைய அருளால நல்லபடியா எல்லோரும் வந்து வீடு மனை வாங்கி நல்ல செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன். மீண்டும் வந்து ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.